ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜய ஜய சங்கரா. குருभ्यो நமः. நமஸ்தே சுகுருநாதம் காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யகணபேசம் காஞ்சி ஜெகந்தனு வசதி அபாரபட சித்தம் ஞானம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதாரம் கலிவிதேவம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவா தன்னோட 3 விரல்களை காட்டினது ஏன்? மகாபெரிவா தன்னோட 3 விரல்களை காட்டினது ஏன்? அது ஏன்னா பரமேஸ்வரன் பண்ணுற ஒவ்வொரு நம்மள மாதிரி தேவையில்லாத பொழுது போகாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அவர் எந்த ஒரு அசைவு காமிச்சாலும் அதில் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறார். அவ்வளோதான். காஞ்சி மடத்தில் திருமுறை பாராயணம் போயின்னு இருக்கு. காஞ்சி மடத்தில் டாக்டர் சுப்பிரமணியம், அவரை தேவாரம் டாக்டரும்பா. அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தேவாரத்தை பாட ஆரம்பிச்சிட்டார். மகாபெரிவா கூடயே இருந்து அங்கே தேவாரம் பாடுவார். தேவாரம் டாக்டர்னு அவருக்கு நிற்கிறேன். சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து அவர் வந்திருக்கார், கூட வந்திருக்கார். டன்லப் கிருஷ்ணனும் தேவாரம் நல்லா பாடுவாராம். டன்லப் கிருஷ்ணன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அனுபவங்கள். கதற்கடை வெங்கட்ராமையர் அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கவர். அவர் அங்கே வந்திருக்கார். இந்துவாசன் கூடவே வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் மகாபெரியா கூட. இவாள்லாம் வந்து 4 பேரும் அங்கே உட்காந்துருக்கா. மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கா. அதில் வந்து பாராயணம் ஆரம்பிக்க போகிறா. மகாபெரிவா பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கா. அதெல்லாம் கேட்கணும், தேவார பாராயணத்தை காது கொடுத்து கேட்கணும்னு அவர் உட்காந்துட்டுருக்கார். அப்போ வந்து ஒரு பக்தர் வந்தார். ஏற்கனவே அடிக்கடி வந்து போகிறவா தான், ஸ்ரீ வைஷ்ணவா. ஏன்னா ஸ்ரீனிவாசன் அவர் பேர். அவருடைய பொண்டாட்டிக்கு பேர் வந்து கூட வந்து பொண்டாட்டி கூட்டின்னு வந்திருந்தார், பிரத்யங்கரா பத்மாசினி அப்படிங்கிறவா. ஒரு 2 பேரும் வந்தா. அவர் 2 பேரும் ஆனால் அவர் ஸ்ரீ வைஷ்ணவா எப்படி தெரிஞ்சதுன்னா, உடம்பு முழுக்க நம்ம இந்த மாதிரி திருநீறு மாதிரி அவள் வந்து நாமம் உடம்பு முழுக்க இருக்கவருக்கு அவர் வந்தால். 2 பேரும் நம்ம நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே அவள் சொன்னால், கையில் 2 ஜாதகம் வச்சுருக்கா போல இருக்குது. அதை வச்சுட்டு இதை காட்டிகிட்டே சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மகாபெரிவாளுக்கும் காதில் விடுற மாதிரி சொன்னான். எங்களுக்கு எல்லாமே மகாபெரிவா தான். மகாபெரிவா சொல்கிறதே தான் நாங்கள் கேட்போம், அவள் சொல்கிறபடி தான் நடப்போம். எங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. முதல் பொண்ணுக்கு 2 ஜாதகம் வந்திருக்கு. ஆனால் அதை நாங்கள் பிரித்தே பார்க்கல. ஏன்னா பெரியவா சொன்ன பிறகு தான் அதை ஏதாவது பார்ப்போம். அதனால் அதை கொண்டு வந்திருக்கோம். அது எதுவுமே பார்க்கல. எந்த வரனை செலக்ட் பண்ணுறது, ஏதோ கிளி ஜோசியத்தில் இப்படி எடுத்து கொடுப்பாள். அது மாதிரி பெரியவா வந்து 2த்தில் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பான்னு பார்த்து வந்திருக்கார் போல இருக்குது. அந்த மாதிரி இதில் எதை சொல்கிறாளோ பெரியவா, அவளோட நான் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து பொண்ணுக்கு வந்து சம்பந்தம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பெரியவா தான் வந்து எந்த ஜாதகத்தை நாங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட பக்தின்னு நம்ம பார்க்கணும். பெரியவாட பார்த்து எப்படி வந்திருக்கா இல்லை, நாங்கள் ஜாதகத்தை தொட்டு கூட பார்க்கல, அப்படியே வந்திருக்கோம் அப்படின்ட்டா. அதை படித்து அது என்ன மாப்பிள்ளை யார், எந்த ஊர், எதையுமே பார்க்கல, வந்ததை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். 2 ஜாதகம் போஸ்ட்டில் வந்திருக்கா, அப்படியே வச்சுருக்கா. அதை பெரியவா எதிர்க்க திறந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த போஸ்ட்டை காமிச்சு பெரியவா வந்து எதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாலும் அதை எடுத்து பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. இதுக்கு மேலே என்ன நம்மளுக்கு ஓணும்? மகாபெரிவா மேலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கக்கூடியவாளுக்கு எப்படி ஒரு பக்தி அப்படின்னு புரிஞ்சுன்னு நம்ம ஏதாவது அதுலேருந்து கொஞ்சமாவது பக்தி நம்மளுக்கு வரணும். பெரியவா வந்து இப்போ கையில் ஜாதகத்தை வாங்குவாரா? இல்லை, வாங்கலை. அவள் கையிலேயே தான் இருக்குது, ஸ்ரீனிவாசன் கையிலேயே தான் இருக்குது. பெரியவா என்ன பண்ணால், பெரியவாளை பார்த்துட்டே இருக்கா. எல்லோரும் என்ன பதில் சொல்ல போகிறா, அதுலேருந்து குழு அப்படின்னு கேட்டு வாங்கி, இல்லை அடுக்கு தொண்டர்கிட்ட அதை கொடுத்து அவர் பிரித்து பார்த்து சொல்ல போகிறாளா? எதுவுமே நடக்கலை. முழிச்சுட்டே நிற்கிறார் ஸ்ரீனிவாசன், என்ன நடக்கும்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறா, பெரியவா வந்து இப்படின்னு கை காமிச்சிருக்கார். 3 விரலை
அப்போது இது என்ன நாமம் ஸ்ரீ வைஷ்ணவா போட்டுட்ருக்க நாமத்தை பற்றி சொல்கிறாரா இப்படின்னு காமிச்சா என்னன்னு எடுத்துக்க முடியும்? இப்படி இருக்கும்போது நாமம் தான் தெரியும். என்ன சொல்கிறான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் நினச்சிருந்தா. பெரியவா வந்து அது ஆக்ஷன்லேயே காமிச்சிருக்காரு அப்படின்னாராம். அதாவது இந்த ஜாதகமும் இல்லை, இந்த 2 ஜாதகம் இல்லை, 3வது இல்லை, இன்னொரு ஐடியா எடுத்துக்கலாம். இந்த ஜாதகம் அப்படிங்கிற அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. நீ நினைக்கிறிய நாமம்னு மனசில் நினைக்கிறதான, வெளியில் சொல்லலை. இது நினைக்கிறிய இதுவும் இல்லை, இன்னும் ஒன்று அப்படின்றத அவள் புரிஞ்சுதா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஜாதகங்களை விட்டுரு, தூக்கி போட்டுருது, வேண்டாம். நீ 3 இப்படி காமிக்கிறது நாமம்னு நினைக்கிற இதுவும் கிடையாது, அடுத்தது அதான் அடுத்த ஜாதகம் என்ன வரப்போகிறதோ அதுதான் அப்படிங்கிறத பெரியவா சொல்கிறான்னு அவள் புரிஞ்சுட்டு இருக்கா. நம்மளுக்கு அது புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளுக்கு அந்த மாதிரியான பக்தி வந்து ஞானம் வந்தால் தான் நம்மளுக்கு புரியும் பெரியவா கிட்ட. அவள் போயாச்சு, சரின்ட்டு அவளுக்கு புரிஞ்சுடுத்தா, அவளுக்கு தெரிஞ்சிருத்து என்ன அனுகிரகம்னு. அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்தா. அந்த ஜாதகம் வந்து அதுக்கப்புறம் அவள் வந்து பொருந்தலைன்னு அவள் சொன்னாலும் சரி, இவள் கூட சம்மந்தமே ஏற்பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவள் லைன்லேயே இல்லாத மாதிரி இருக்குது அந்த 2 ஜாதகம்ன்றது தெரிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் 1 வாரத்துலேயே இன்னொரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தோட அவள்லாம் வந்து பேசினா அந்த பொண்ணோட தான் அந்த ஸ்ரீனிவாசன் பிரத்யங்கரா பத்மாசினி அவளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அந்த 3வது அந்த ஜாதகம். அதனால தான் பெரியவா 3வது ஜாதகம்ன்ற 2 ஜாதகம் கிடையாது, 3வது ஜாதகம்னு சொல்லியிருக்கார். அதுதான் அப்புறம் புரிஞ்சுது. அது நாமமும் கிடையாது, இதுவும் கிடையாது, இது கிடையாது, அடுத்ததுன்னு பெரியவா அப்படி கை காமிச்சிருக்கா. அதாவது அடுத்த ஜாதகம் அப்படின்னு அது நடந்துருது. அவளோட மகாபிரிவானால் தன்னோட 3 விரல்களை காட்டியது ஏன்னா, அடுத்து எது வருதோ அந்த ஜாதகத்தோடு நடந்து வந்துட்டாது. அடுத்தது தான், அதுக்கு அடுத்தது அப்படின்னு அது போயிட்டே இருக்காது. 3வது அந்த ஜாதகத்தோட கல்யாணமே முடிஞ்சிருது அவளுக்கு, பொண்ணோட கல்யாணம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதமேச்சரணம், மகாபிரியா பாதமேச்சரணம்.